Hey everybody, welcome back to my channel. நீங்க இப்போதான் நீ first time பார்க்கறீங்கன்னா subscription பட்டனை அமுத்த மறந்துடாதீங்க. Also அந்த notification பட்டனை தட்ட மறந்துடாதீங்க. அப்பதான் உங்களுக்கு நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் notify ஆகும். So இன்னைக்கு வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ்க்காக everyday makeup look. இந்த லுக்ல ரொம்ப மினிமலான ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஒரு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிருக்கேன், ஐப்ரோக்காக ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணிருக்கேன், eyeliner, mascara, lipstick. டோட்டலா சேர்த்து 5 ப்ராடக்ட்ஸா யூஸ் பண்ணிருக்கேன். எல்லாமே ரொம்ப அஃபோர்டபிளான ப்ராடக்ட்ஸ் and also dark skin girl friendly ஆன ப்ராடக்ட்ஸா யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ நீங்கள் ஏன் நிறத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆல்சோ எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நான் என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன், எப்படி அதை அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிறத. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் உங்கள் முகத்தில் எது போடுறதுக்கு முன்னாடியுமே ஃபர்ஸ்ட் வந்து அதை கிளென்ஸ் பண்ணிக்கணும். நான் வந்து பயோட்டிக்கோட பயோபெரி ஹைட்ரேட்டிங் கிளென்சர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை ப்ளஸ் ஒரு காட்டன் ஸ்பாஞ்ச் எடுத்து மூஞ்சி ஃபுல்லாக அப்ளை பண்ணி அதை வைப் அவுட் பண்ணியிருக்கேன். செகண்ட் வந்து நான் ஒரு டோனர் யூஸ் பண்ண போகிறேன். இதுவும் பயோட்டிக்லேருந்து தான். இன்றைக்கி மேக்கப் வந்து ரொம்ப சிம்பிளான மேக்கப். ஏன்னா நம்ம ஸ்கூல் இல்லை காலேஜ் இல்லை ஆஃபீஸ் போகும்போது ரொம்ப மேக்கப் போடணுன்னு ஆசைப்பட மாட்டோம். இன்னொன்று வந்து அது சென்னை வெயிலுக்கு வந்து மெல்ட் ஆயிரும், சென்னை மட்டும் இல்லை நம்ம ஊர் வெயிலுக்கு மெல்ட் ஆயிரும், அந்த மாதிரி கவலைகள்லாம் நம்மளுக்கு இருக்கும். அதனால் அதிகமாக மேக்கப் போட விரும்ப மாட்டோம். ப்ளஸ் ஸ்கூல் காலேஜ் அந்த மாதிரி டே டு டே பேசிஸில் வந்து ரொம்ப லைட்டு தான் நம்ம போடுவோம். ஸோ இப்போ நான் வந்து டோனரை என் முகம் ஃபுல்லாக போட்டு க்ளீன் பண்ண போகிறேன். எனக்கு நிறைய போர்ஸ் இருக்குது, அதுக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணது தான் கிளென்ஸ் பண்ண உடனே நான் வந்து அந்த டோனர் போடுறேன். இந்த ஸ்டெப்பை வேணும்னா நீங்கள் ஒமிட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் முகத்தில் எது போடுறதுக்கு முன்னாடியும் அந்த ஃபேஸ் வந்து கிளென்ஸ் ஆகிருக்கா அப்படின்றது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து நான் ஃபவுண்டேஷன் போட போகிறேன். நீங்கள் பிபி க்ரீம் போடலாம், இல்லை பவுடர் ஃபார்மில் இருக்கிற ஃபவுண்டேஷன் போடலாம், இல்லை வெறும் பவுடர் மட்டுமே டிண்டட் பவுடர், அதாவது உங்கள் ஸ்கின் கலருக்கு ஏற்ற பவுடர் இருக்கும், அதை மட்டுமே கூட உங்கள் ஃபேஸில் நீங்கள் போட்டுக்கலாம். பட் நான் வந்து ஃபவுண்டேஷன் போடுறேன். ஆன் எவ்ரிடே பேசிஸ் வந்து நான் ஃபவுண்டேஷன் போட மாட்டேன். பட் சில பேர் போடுவாங்கன்னு எனக்கு தெரியும், அதனால அவங்களுக்காக நான் இந்த வீடியோவில் ஃபவுண்டேஷன் போடுறேன். பட் இன் ஜென்ரல் நான் வந்து ஒரு பிபி க்ரீம் யூஸ் பண்ணுவேன். நான் என்ன பிபி க்ரீம் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கே ஒரு வீடியோ இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்தேன். அதை வந்து நான் இந்த என் கார்டில் எங்கேயோ இந்த ஸ்க்ரீனில் போடுறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ கொண்டு போகும். அந்த வீடியோவில் வந்து 4 ப்ராடக்ட்ஸோ இல்லை 5 ப்ராடக்ட்ஸோ யூஸ் பண்ணி நான் வீடியோ பண்ணியிருப்பேன். அதில் ஒன்று அந்த பிபி க்ரீம் யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த பிபி க்ரீமும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணேன். இந்த ஃபவுண்டேஷன் வந்து ஆல்மோஸ்ட் ஸ்கின் மாதிரியே இருக்கும் அப்படிங்கிறதால நம்ம ஃபவுண்டேஷன் போட்டதே தெரியாது அப்படிங்கிறதுக்காகவும் நான் இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணேன். ஸோ உங்களுக்கு நேச்சுரலான ஒரு லுக் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இந்த ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண போகிறேன். ரொம்ப லைட்டாக 2-3 ட்ராப்ஸ் மட்டும்தான், ரொம்பலாம் கவரேஜ் கிடையாது, ரொம்ப லைட் மேக்கப். உங்களுக்கு இந்த ஸ்டெப்பே வேண்டாம் அப்படின்னா அதை ஒமிட்டும் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு ரொம்ப வந்து ஸ்கின் வந்துட்டு நல்ல ஸ்கின்னு ஈவனாக இருக்கும் ஸ்கின், உங்களுக்கு ஃபவுண்டேஷன் போட விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் இக்னோர் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து ஃபவுண்டேஷன் போடுவாங்க, அவங்களுக்காக நான் இந்த வீடியோவில் நான் ஃபவுண்டேஷன் போடுறேன். நான் எவ்வளோ ட்ராப்ஸ் போட்டேன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. நான் வந்து ரொம்ப கம்மியான ட்ராப்ஸ் தான் போட்டேன். நான் என் கண்ணு மேலே வந்து ஐஷேடோவோ இல்லை ஒரு கன்சீலரோ போட போகிறதில்ல. அதனால் அந்த ஃபவுண்டேஷனே மீதி அந்த ப்ரஷில் இருக்கிறத கொஞ்சம் எப்படி தடவி விட போகிறேன், அவ்வளோதான். உங்கள் கழுத்துக்கும் அதை அப்போ வந்து மறந்துடாதீங்க. அவ்வளோதான். உங்களுக்கே வந்து இதை பார்த்தா தெரியும், ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரியோ அப்பட மாதிரியோ எதுவுமே இருக்காது. என் ஸ்கின் மாதிரியே தான் இருக்கும். அந்த பிபி க்ரீமும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்ஸ் அ வெரி நைஸ் பிபி க்ரீம். இட்ஸ் ஃப்ரம் LA கேர்ள். நான் அந்த பிபி க்ரீம் யூஸ் பண்ண வீடியோவை லிங்க் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன்னா என் ஐப்ரோஸை வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ண போகிறேன். ஆல்ரெடி என் ஐப்ரோ ட்ரிம் ஆகி தான் இருக்குது. பட் கொஞ்சம் இருக்கிற ஸ்பேஸஸ் எல்லாம் ஃபில் பண்ண போகிறேன் ஒரு ஐப்ரோ பென்சில் வச்சு. இது வந்து LA கேர்ள்லேருந்து இருக்க ஷேடி ப்ரோ பென்சில். நான் யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்டோட லிங்க்கையும், நான் எங்கே வாங்கினேன்றோட லிங்க்கையும் எல்லாத்தையுமே நான் கீழே போட்டிருக்கேன் என் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே அஃபோர்டபுளான ப்ராடக்ட்ஸ் தான், ரொம்ப காஸ்ட்லி அப்படிலாம் எதுவும் இல்லை. இந்த ஃபவுண்டேஷன் மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லி, 1250 சம்திங். மீதி எல்லாமே 500, 600, 500க்குள்ளே அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ நான் இப்போது நல்லா அடர்த்தியாக ஐப்ரோ இருக்கவங்க இந்த ஸ்டெப்பை நீங்கள் வந்துட்டு விடணும் அப்படின்னா நீங்கள் விட்டுக்கலாம். பட் நான் வந்து யூஸ்வலாக ஐப்ரோ ஃபில் பண்ணுறவங்களுக்காக நானும் சம்டைம்ஸ் ஐப்ரோ ஃபில் பண்ணுவேன் ஆஃபீஸ் இல்லை காலேஜ் போகும்போது.
ஸோ அதுக்காக இப்போ நான் ஐப்ரோ ஃபில் பண்ண போகிறேன். ரொம்ப அப்படியே தீட்டாமல் லைட்டாக ஸ்பேஸ், அதாவது ஐப்ரோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துல வந்து ரொம்பலாம் தீட்டக்கூடாதுங்க. அது நேச்சுரலாகவே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த ஐப்ரோ முடிகிற இதில் வந்துட்டு நீங்கள் நல்லா ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுக்கே பார்த்தா இப்போ தெரியும் இந்த ஐப்ரோவோட டிஃப்ரென்ஸும் இந்த ஐப்ரோட டிஃப்ரென்ஸும். இப்போ நம்ம ஐப்ரோ வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐலைனர் போட போகிறேன். சில பேர் மை போடுவாங்க, சில பேர் மை போட மாட்டாங்க. நான் வந்து என்னோட ரெகுலர் பேசிஸ் மை போட மாட்டேன். ஐலைனர் சம்டைம்ஸ் போடுவேன். ஸோ ஐலைனர் போடலாம், மஸ்காரா போடலாம், மை போடலாம். இந்த வீடியோவில் நான் மை போடுறதை காமிக்க போகிறதில்ல, ஒன்லி ஐலைனர் அண்ட் மஸ்காரா. நான் ஆல்ரெடி கண்மை எப்படி வைக்கணும் திருத்தமா அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அதோட என் கார்டை நீங்கள் சம்வேர் நான் வந்து இப்போது டிஸ்பிளே வரும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோக்கு போகும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் நான் மை போட போகிறது கிடையாது, ஐலைனர் போட போகிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் ஐலைனர் தான் போட போகிறேன். இது வந்து நைக்காவோட 24hour வினில் லூக்ஸ் ஐலைனர். நான் எல்லா ப்ராடக்ட்ஸுமே நைக்காவில் தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். சில ப்ராடக்ட்ஸ் மட்டும் அமேசானில் வாங்கியிருப்பேன். ரொம்ப விங்காலாம் வைக்காமல் நார்மலான ஐலைனர் தான் இப்போ நான் வைக்க போகிறேன். ஒரு கண்ணில் வச்சாச்சு. இப்போது இன்னொரு கண்ணில் வைக்க போகிறேன். நீங்கள் மஸ்காராவை போட்டதுக்கப்புறம் ஐலைனர் போடலாம் அப்படின்ட்டு பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்து மஸ்காரா போட்டதுக்கப்புறம் ஐலைனர் போட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்கள் கண்ணு குட்டியாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அப்படியே பெருசாலாம் வந்து ஐலைனர் போட்டுறாதீங்க, கண்ணே இல்லாத மாதிரி ஆயிரும். அதனால் உங்கள் கண்ணு ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி மொத்தமாகவோ மெலிசாவோ இல்லை இன்பிட்வீனோ நீங்கள் ஐலைனர் வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ ஐலைனர் வச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் மஸ்காரா போட போகிறேன். நான் மஸ்காரா வந்து ஃபால்ஸ் லேஷஸ் எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு எசன்ஸ் மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஆஃபரில் 250 அப்படி கிடைக்குங்க. அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 450 நினைக்கிறேன். இந்த மஸ்காரா வந்து செம்மையாக இருக்கும், உங்களுக்கு நாள் ஃபுல்லாக இருக்கும், பஜ்ஜே ஆகாது. நான் அந்த மஸ்காராவை போட போகிறேன். நான் கண்ணு கீழே மை போடாததால் என் கண் நல்லா திருத்தமாக தெரியணுங்கிறதுக்காக இந்த மஸ்காரா யூஸ் பண்ணேன். நீங்கள் நார்மலாக லிஃப்ட் கொடுக்கக்கூடிய வால்யூம் கொடுக்கக்கூடிய மஸ்காரா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து ஃபால்ஸ் லேஷஸ் மாதிரி எஃபெக்ட் கொடுக்கும். வேணும்னா உங்கள் ஐலேஷஸை நீங்கள் கேர்ள் பண்ணிக்கலாம். நான் கேர்ள் பண்ணி எப்படி மஸ்காரா போடணுங்கிறத பற்றி இன்னொரு வீடியோ போடலான்ட்டு இருக்கேன், அதுலேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து இந்த லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன். இந்த லிப்ஸ்டிக் வந்து நிக்ஸ் லிக்விட் ஸ்வேட் லிப்ஸ்டிக், இந்த ஷேட் சப்வர்சிவ் சோஷியலைட். இப்போ நான் வந்து ஒரு கோட் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன இஷ்டமோ அந்த லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம். நான் வந்து என் கண் வந்து ரொம்ப ட்ராமா இல்லாமல் ரொம்ப நார்மலாக இருக்கிறதால கொஞ்சம் பிரைட்டான லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த லிப்ஸ்டிக் விருப்பமோ, சில பேர் இந்த மாதிரி லிப்ஸ்டிக் போட மாட்டாங்க, ரொம்ப நியூட்ரலாக நியூட் அப்படி இருக்கிற லிப்ஸ்டிக் தான் விரும்புவாங்க. அவங்களுக்கு என்ன இஷ்டமோ அந்த லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம். நான் இப்போ 1 கோட் போட்டுட்டேன். அது காஞ்சதுக்கப்புறம் இன்னொரு கோட் போடுவேன். இது வந்து ஃபுல்லாக மேட்டாக ட்ரை ஆகாது, கொஞ்சம் சாட்டின் ஃபினிஷ் தான். ஸோ இது ட்ரை ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிவிட்டு இன்னொரு கோட் போட்டுக்கலாம். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் கோட் வந்து ட்ரை ஆகிடுச்சு. நான் இப்போ ஐம் கோயிங் டு கோ ஹெட் இன்னொரு கோட் போட போகிறேன். ஸோ நான் போட்டாச்சு. இதை இப்போ ட்ரை ஆகிறதுக்கு வெயிட் பண்ணலாம். இந்த மீன் டைம் ஃபுல்லாக கிளம்புனா ஒரு பொட்டு வைக்கணும், அந்த பொட்டு எடுத்து வச்சுக்கலாம். நான் போய் என் கம்மலெல்லாம் போட்டு திருப்பியும் ரிட்டர்ன் வரேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ண மறக்காதீங்க. Until next time, bye bye.